டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நமக்கும் மேற்பட்ட ஒரு சக்தி நம்மோடு உரையாடுவதற்காக அந்த சக்தி மனிதர்கள் ரூபத்தில் நம்மோடு இணையும். அந்த வகையில் இன்றைய உலகத்தில் சேவை மனப்பான்மை குறைந்து கொண்டிருக்கிறது, தான தர்மம் குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் எண்ணும் பொழுது மற்றொரு புறம் அதை தங்களுடைய சேவையாக உயிர் மூச்சாக செய்யும் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் எப்பொழுதுமே போற்ற வேண்டும். அந்த வகையில் நம் நிகழ்ச்சியில் இன்று நாம் போற்ற இருக்கும் நபர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சார்ந்த எஸ் ராமச்சந்திரன் அவர்களை நம்முடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை போன்ற சமூக சேவகரை நம்ம நிகழ்ச்சியில சந்திக்கிறது நேயர்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். என் பேர் ராமச்சந்திரன், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து வர மேடம். ஒரு சமூக சேவையாளர். இந்த சமூக சேவை சார்பாக ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உணவுப்பு தானம், தாய்ப்பால் தானம் மற்றும் ஆதரவு நல்ல உணவகம் செஞ்சுட்டு இருக்கு மேடம். இந்த சேவையை வந்து சர்வீஸாக மேடம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யப்படும். பொதுவாகவே உங்களுடைய அந்த பயணம் பாத்தீங்கன்னா ரத்த தானத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆரம்பத்தை எந்த வயதுல நீங்க இருக்கும்போது ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. இந்த ரத்த தான சேவை ஆரம்பிச்சு எப்படின்னாக்கா 1983 எனது நானும் என் நண்பர் சீனிவாசங்கிறத ஒரு நிகழ்ச்சி போயிட்டு வெளியே வரும்போது இரவு சுமார் 11 மணி அளவு இருக்கும். அது இருக்கும்போது அப்போ கடலூர் மாவட்டம் வந்து பெரிய மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் பெரிய கடலூர் மாவட்டம் இருந்தது. அப்படிங்கும்போது ஒரு பிரபலமான நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டிய ஒரு மனைவிக்கு அறிவுரை ரத்தம் A1 நெகட்டிவ் தலைப்பசவும் ரத்தம் பண்ணுது. பிறக்கும் போதே அந்த தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் அங்கேக்காம அதுக்கு ஒரு 48 டைம் கொடுத்தாங்க. அந்த 48 ரத்தம் ஏற்றணும் அந்த குழந்தையும் தாயை காப்பாற்றணும் கொண்டு வந்தாங்க. அப்படி போது 48 ஒரு 5 மணி நேரம் டைம் பெரிய போச்சு, எதுவுமே கிடைக்கல. அப்போ இந்த நண்பர் சீரவாசம் வந்து அந்த அறிவுரை ரத்தத்தை A1 நெகட்டிவ் அவர் கொடுக்குது. கொடுக்கும்போது செய்தி கேள்விப்பட்டு திரும்ப வந்தாங்க, கேட்டாங்க பிளட்னாங்க. அப்போதான் ரத்தம் என்றால் என்னன்னு முதல்ல இருந்தது. அப்போ கேட்கும்போது ஒரு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு தேடி வரும்போது என் நண்பர் சொன்னார், காலையில் ஒரு 6 மணிக்கு கொடுத்துடலாம், அது கூட கொடுக்க முடியாதுனாங்க. இந்த 6 மணி நேரத்தில் டைம் பண்ணும்போதுங்க ஒரு தாயும் குழந்தை இறந்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து ரத்த தானம் இருந்தாலும் அது முதல்ல அனுபவத்தில் இருந்தாங்க சேவை செய்ய ஆரம்பிச்சுங்க.